இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. அப்படி ஒருவரை பிறப்பில் குற்றம் என்று நான் ஒரு நாளும் சொல்லுவதில்லை. எ அவர் கடுமையாக அது இதுவரையில் திமுக கழகம் அவரை பற்றி வாய் திறக்கவே இல்லை. இவர் ஒரு பொருட்டில்லை என்று கருதியிருக்கலாம். இன்றைக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்கிற கோபத்தின் வந்து விழுந்த சொற்கள் தான் என்று நான் கருதுகிறேன். பிறப்பின் அடிப்படையில் எப்போதுமே பேசுகிற போது, "நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால்" என்பது போன்ற பேச்சுகளை நான் ஏற்பது இல்லை. யார் பேசினாலும் அதில் எனக்கு சீமான் உடன்பாடு. பேசுவாருன்னு சொல்றீங்களா? பல நேரங்களில் பேசியிருக்கிறார். பல நேரங்கள்ல அவருடைய பேச்சே அப்படித்தான். எனவே அவருடைய மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்று துரைமுருகன் கருதினாரா என்று தெரியாது. இருந்தாலும் அவருடைய இடத்துக்கு நாம் யாரும் தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்று தான் நான் கருதுகிறேன். இதுவெல்லாம் அவருக்கே மொத்த குத்தகையாக நம்ம விட்டு விடலாம். எல்லா இடங்களிலும் அநாகரிகமாக பேசுவது, அடாவடித்தனமாக பேசுகிறது. ஒரு அடாவடித்தனத்தை வீரம் என்பது போல காட்டு உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு தானே அவர் சொல்லுவாரு. உணர்ச்சியின் வெளிப்பாடு எப்போதாவது இருக்கலாம். உணர்ச்சிகளுக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கக்கூடாது. அதுவும் உண்மையான உணர்ச்சியாக இல்லை. நான் அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது அவருடைய பேச்சு செயற்கையானது. பேச்சு இளைஞர்களை கவர்கிறது. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அது செயற்கையானது. இயல்பாக மனத்திலிருந்து உண்மைகள் வரும்போது அப்படி இப்படி கை தட்டுறது அப்படிலாம் வராது. இயற்கையாக பேச்சு இயல்பாக வரும். அது அவருடைய மேடை பாணி. நான் குறுக்கிடல. பெரியாரிய மேடைகள்ல அவர் அப்படிதான் பேசியிருக்காரு. ஆமா, ஆமா. எப்போதுமே அ உண்மைதான். அது அவருடைய பேச்சு முறை என்று நாங்க விட்டோம். இப்போதும் என்ன சொல்லுகிறேன் என்றால், எந்த ஒன்றும் எதற்கு பயன்படுகிறதுங்கிறது தான் முக்கியமானது.